டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் அரவிந்த் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். வணக்கம் அரவிந்த். வணக்கம். டெல்லியில நடந்துட்டு வர்ற அந்த ஏஐ மாநாடு அது பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்துட்டு இருக்குது. ஏற்கனவே சீன ரோபோ நாய் அதை ஒரு இந்திய தயாரிப்பு போல இந்த கல்காட்டி பல்கலைக்கழகத்தின் சார்பாக காட்சிப்படுத்தி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி உலக அளவில் ஒரு தலைகுனிவு இந்தியாவிற்கு ஏற்படுத்தி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க அந்த ஏஐ மாநாட்டை கேவலப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் உலக அளவில் இந்தியாவை தலைகுனிவு ஏற்படுத்தி விட்டார்கள். ராகுல் காந்தியினுடைய பொறுக்கிகள் இவர்கள் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியினர் மீது இன்றைக்கு பாஜகவினர் வச்சிருக்கிறாங்க. ஏஐ மாநாட்டில் என்ன நடந்துச்சு? ஓகே, இந்தியாவில் ஏஐ மாநாடு நடந்துட்டு இருக்குது. அது நடந்ததுலேருந்தே மோடி அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறாரு. முதல் நாள்ல இருந்தே பல சர்ச்சைகள் அதில் உருவாக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்தியா யூத் காங்கிரஸ் சார்பாக உள்ள போய் யாருக்கும் தெரியாம சாதாரண நபர்கள் மேல் உள்ள போய் டிஷர்ட்டை திடீர்னு கைட்டி ஒரு ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபடுறாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்னால உலக அளவுல அந்த மாநாடு உண்மையிலே பார்க்கப்படுது. ஆனா அதனால இந்தியாவுக்கு புகழ் கிடைச்சதுதான் அது இல்லை இத்தனை நாள் வரைக்குமே. காங்கிரஸ் இன்னைக்கு மட்டும் அவமானப்படுத்தல. ஆனா காங்கிரஸோட இந்த செயலை இப்படி கடுமையா விமர்சிக்கிறாங்க, பொறுக்கின்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. காங்கிரஸ் இளைஞர்காரங்க சார்பா அங்க போய் என்ன சொன்னாங்க அதை பேசணும்ல. மீடியாக்கள் உட்பட, ஏஎன்ஐ போன்ற மீடியாக்கள் உட்பட, இல்ல ரிப்பப்ளிக் போன்ற மீடியாக்கள் உட்பட இவங்க யாருமே அங்க போய் அவங்க எழுப்பின முழக்கம் என்ன அப்படின்றத சொல்லல. பாஜக கண்டிக்குதுல, பாஜக தலைவர்கள் கண்டிக்கிறாங்க. ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், இல்ல இங்க வானதி சீனிவாசனா இருக்கட்டும், இல்ல பாஜக ஐடிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா அரை நிர்வாண போராட்டம், ஊடகங்கள் உட்பட மேலாடை கலெக்டர் போராட்டம், பொறுக்கிகள் இப்படிதான் சொல்றாங்க. அதுக்கு ராகுல் காந்தியின் பொறுக்கிகள் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க போட்ட முழக்கத்தை மறைக்கிறாங்க. நீ அதை டிஃபெண்ட் பண்ணணும்ல, அது இல்ல, அது அப்படி கிடையாதுன்னு. ஆனா டிஃபெண்ட் பண்ண கூட தேவையில்ல, சொல்ல கூட பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க போய் சொன்னது என்னன்னா மோடி இஸ் காம்ப்ரமைஸ்டு, பிஎம் இஸ் காம்ப்ரமைஸ்டு. 10-15 பேர் அங்க இருப்பாங்கல்ல, அங்க இருக்கிறவங்களாம் பாஜக ஆதரவாளர் தான் ஏறக்குறைய இருப்பாங்க. அவங்க எல்லாம் மறுபடியும் வாக்குவாதம் இழுத்துப்படுறாங்க, பேசுறாங்க. அவங்க எதுக்குமே பதில் சொல்லல. பிஎம் இஸ் காம்ப்ரமைஸ்டு, மோடி இஸ் காம்ப்ரமைஸ்டு, இதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க வரட்டப்படுறாங்க. அங்க காட்சிக்கு வச்சாங்கல்ல அந்த கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி ஒரு ஃபிளைட்டு, அது மட்டும் பொம்மை கிடையாது, அது மட்டும் டம்மி கிடையாது. அந்த மாநாடே ஒரு டம்மி தான். அப்படி ஒரு இந்தியாவுக்கு அவப்பேரை சேர்க்கறதுக்கு தான் அந்த மாநாடு நடந்தது. அந்த மாநாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெருமை பீத்திருப்பாங்க, மோடி இப்படி படம் நடத்திட்டாரு, இப்படி செஞ்சுட்டாருன்னு. அப்படி தம்பட்டம் தட்ட முடியாத ஒரு நிலைமையை யூத் காங்கிரஸ் உருவாக்கிட்டாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம், அந்த முழக்கங்களுக்கு அப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லா எல்லா பாஜக தலைவர்களும், அமைச்சர்களும், பாஜக ஐடிசி எல்லாமே கொடூரமா கதறிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த போராட்டம்னு பேச வந்தா மறுபடியும் மோடி தான் அவமானத்துக்கு உள்ளாவார். எத்தனை பேர் போய் இந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க? அது ஒரு 20-30 பேர். அது ஒவ்வொருத்தவங்களும் ஒன்றுமே சொல்றாங்க. டெல்லியில இருக்கிற காவல்துறைக்கு 10க்கும் மேற்பட்டவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மேல ஃபர்தரா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை டெல்லி போலீஸ் மேற்கொள்ள இருக்கிறதா டெல்லி போலீஸே தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது ராகுல் காந்தி அந்த மோடி இஸ் காம்ப்ரமைஸ்டு அப்படின்னா என்ன, அது ஏன் இந்த அளவுக்கு பாஜகவினருக்கு வருத்தத்தை, கடுப்பை ஏற்படுத்தி இருக்குது? இந்த போராட்டத்தோட நோக்கம் என்னன்னா, கடந்த சில மாதங்களாவே இல்ல சில வருடங்களாவே உலக அளவுல இந்தியாவோட பேர் ஏற்கனவே இருந்தா ஒரு பெரிய ஒரு ஜனநாயக நாடு, ஒரு டிப்ளமேட்டிக் கவர்னன்ஸ் அங்க இருக்குது. எல்லா விஷயத்தையும் ரொம்ப நாசுக்கா கையாள்வாங்க, அவங்களோட இறையாண்மையில அவங்க ஊன்றி நிற்பாங்க. இப்படிலாம் ஒரு பேர் இந்தியாவுக்கு இருந்தது. அந்த பேர் சமீப காலமா கொடூரமா தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்குது. அது காரணம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான். இப்போ எல்லாரும் இப்படி ஒரு ஏஐ மாநாடு நடத்தி இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் என்ன, இந்தியாவோட ஃபியூச்சர் என்ன, இந்தியாவோட கெப்பாபிலிட்டி என்ன அப்படின்னு மோடி நிரூபிக்க பார்த்தாரு, பாஜக நிரூபிக்க பார்த்தது. ஆனா அதெல்லாம் சீர்குலைக்கிறதுக்காக தொடர் தோல்வியை தாங்க முடியாத ராகுல் காந்தி 3 முறை தொடர்ந்து பிரதமராக இருக்கிறாரு மோடி. அவர் வீழ்த்த முடியாதுன்ற ஒரு ஒரு விரக்தியில இந்த அசிங்கப்படுத்தணுன்ற நடவடிக்கை செஞ்சிருக்கிறாங்கன்ற மாதிரி பரப்புறாங்க. இவங்க என்ன பெருமையா, இந்தியா பெருமையா நிலைநிறுத்தினாங்கன்னா அப்படி பார்த்தா எதுவுமே கிடையாது. வரவன் போறவன் எல்லாமே இங்க ஒரு பெரிய மக்கள் தொகை இருக்கு, பெரிய மார்க்கெட் இருக்குது, அவன் பொருளை இங்க வியாபாரம் பண்ணலாம். இவன் வெனிசுலால வாங்கின எண்ணெயை அமெரிக்கா நிறுவனங்களே அதை பியூரிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லி தூக்கி குப்பையில போட்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது யார் தள்ள கட்டுறதுன்னா ட்ரம்ப் உடனே
மோடியை கூப்பிட்டு இனிமே வந்து அமெரிக்கா எண்ணெயை தான் வாங்கணும், வெனிசுலா எண்ணெயை தான் வாங்கணும் சொல்லி அந்த ஓடாத எண்ணெயை வந்து இங்க இந்தியாவோட தலையை கட்டுற வேலையை வந்து தான் மோடி செஞ்சாரு. இந்தியா பொருட்கள் வந்து அங்க ஏற்றுமதி பண்ணணும்னா அதுக்கு 18% வரி, அதே அமெரிக்கா பொருட்கள் இங்க வந்து அவங்க இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணா 0% வரி. இப்படி எல்லாமே வந்து ஒரு அடிமை சாசனம் பேர் தான் மோடி வந்து ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு. இந்தியாவை வந்து அடகு வச்சிருக்கிறாரு, இந்திய எதிர்காலத்தையும் அடகு வச்சிருக்கிறாரு. அதானி போன்ற சில பேரை காப்பாத்துறதுக்காகவும் எப்ஸ்டீல் ஃபைல்ஸ்ல இருந்து தன்னை வந்து காப்பாற்றிக் கொள்றதுக்காகவும் இந்தியாவை அடகு வைக்கிற வேலையை தான் மோடி செஞ்சாரு தவிர பெருமை செய்யற வேலையை வந்து எதுவுமே மோடி செய்யல. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இப்போ பிரான்ஸோட இளவரசரோட தம்பி அவரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் அவரு வந்து அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவரை கைது செஞ்சிருக்காங்க. அவரோட அண்ணன் அவரே வந்து அவரை கைது பண்ணுங்க, நாங்க வந்து அவருக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிரிட்டிஷ் மன்னர் குடும்பமே அவரை கை கழுவிருச்சு. ஆனா இந்தியாவோட அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவரே வந்து 4 தடவை மீட் பண்ணதா ஒத்துக்கினாரு. பலர் வந்து 8 முறை அதுல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. மோடியின் பேர் குறிப்பிட்டு அதுல மோடி இதை செய்யணும் அதை செய்யணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்ஸ்டீன் சொன்னதா அதுல வந்து பலது வந்து குறிப்பிட்டு இருக்குது. மோடி பேரலா இவர் வந்து இஸ்ரேலுக்கும் போயிருக்காரு. அதிக அளவில் இஸ்ரேல்கிட்ட வந்து ஆயுதங்களை வாங்குகின்ற ஒரு முதன்மையான நாடா இந்தியா இருக்கு. இதை பத்தி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பிரஸ் மீட்டோ இதையோ இப்போ வரைக்கும் இந்தியா தரப்பால சொல்ல முடியல. இதுல சம்பந்தப்பட்டவங்க கூட இன்னும் உறவாடு இருக்குது இல்ல, ட்ரம்பா இருக்கட்டும், பில்கேட்ஸா இருக்கட்டும். இந்த இதுலயே வந்து இன்னார்கிரேட் ஸ்பீச் கொடுத்தது வந்து பில்கேட்ஸ். ஆமா, அதாவது உலக அளவுல இன்னைக்கு பில்கேட்ஸ் ஏற்கனவே இருந்த பேர் மாறி அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்ற காரி துப்புற நிலைமையில அந்த பில்கேட்ஸ் ஏத்துன்னு வந்து அந்த நிகழ்ச்சியை அவங்க தொடங்குறாங்க. இப்படி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அடி வாங்குச்சு. இப்ப போட்ட US இந்தியா டீல் வர்த்தக ஒப்பந்தம் அதுல ஒட்டு மொத்தமா இந்தியாவோட விவசாய உற்பத்தி, விவசாயிகள் இவங்க எல்லாருமே அடகு வச்சுட்டு அதானியோட நலனை காப்பாத்துறதுக்காக இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு, சொந்த உற்பத்தி, விவசாயம் எல்லாத்தையுமே அழிக்கிற ஒரு ஒப்பந்தத்தை மொத்தமா போய் சரண்டு கொடுக்கும். இந்த ஏஐ மாநாட்டுக்கு வந்த அமெரிக்காவோட அம்பாசிடர் சர்ஜியோ அவரு இந்த ஏஐ மாநாட்டிலும் சொல்றாரு, நாங்க வந்து இந்தியா ரஷ்யாவிடம் வந்து ஆயில் வாங்குறத நாங்க விரும்பல, அதை இந்தியா நிப்பாட்டணும்ன்றத இந்த மாநாட்டிலேயே வந்து சொல்றாரு. மாநாட்டில் இந்த மாநாடு இங்க இந்தியா நடத்துது. இது எவ்வளவு பெரிய அசிங்கம். இந்தியா என்ன பண்ணணும்னு வந்து இங்க இந்தியாவில நடக்கிற மாநாட்டுல ஒரு அமெரிக்காவை சார்ந்தவர் வந்து பேச முடியுமா? பேசியிருக்கிறாரு. அதுக்கு இவங்க சைட்ல இருந்து இப்ப கொந்தளிக்கிறாங்கல்ல, இந்தியா வந்து அவமானப்படுத்துறாங்க. இது இவர் பண்ணதும் அவமானம். நேத்து காலையிலே இன்னைக்கு காலையிலே திரும்ப வந்து போட்டாரு, 200% வரி போடுவ, நீ சண்டே நிப்பாட்டலாம், நான் மிரட்டினேன் போற இந்தியா பாகிஸ்தான் போற நிப்பாட்டினன்றத முந்தா நேத்து மறுபடியும் போட்டிருக்காரு. அமெரிக்காவோட அம்பாசிடர் வந்து நீங்க என்ன வாங்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது, அதை நிப்பாட்டணும்னு சொல்றதுன்றது நம்ம ஈரான் மேலே தடையிறது, நம்ம இண்டிபெண்டன்ஸ்ல தயாரிறது, அதை சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து பாஜக தரப்புல இருந்து எந்த விதமான 1% எதிர்ப்பு கூட அவங்க தெரிவிக்கல. அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ப் முன்னாடி சொன்னாரு, அதை 100 தடவை கிட்ட ஒரு செஞ்சுரியே போட்டாரு. அப்படி திரும்ப புதுசா வந்து ஒன்ன உருட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க ஒரு 4-5 நாளா. ஆனா வந்து இந்த காங்கிரஸ்ல இருக்கிற கைக்கூலிகள் இருக்கிறாங்கல்ல, அதை பத்தி பேசுறது இல்ல. மோடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அவரோட பேர் இருக்கிறது, இவங்க அதாவது பாஜக காரங்களே அங்க வந்து பெண்களோட இருக்கிற படம் இருக்குதா, சிறுமிகளோட இருக்கிற படம் இருக்குதா, அது இல்ல இது இந்தியாவினுடைய தேச நலனை பொருட்டு நாங்க வந்து எப்ஸ்டீனை தொடர்பு கொண்டோம் அப்படின்னு பாஜகவினரே பிரச்சாரம் செய்யறாங்க. ஆனா புது பிரச்சாரமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல பாருங்க ராகுல் காந்தி பேர் இருக்குது. அதாவது ராகுல் காந்திக்கு இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்னு இல்ல, ராகுல் காந்தி ஒரு சரியான லீடர் இல்ல அப்படின்னு அவன் யார்கிட்டயோ வந்து ஒப்பீனியனை வந்து ராகுல் காந்தி விமர்சனம் வைக்கப்படுதாங்க. ஆமா சொல்றான், எப்ஸ்டீன் வந்து சொல்றான். அதை வச்சு இங்க பாருங்க மோடி பேர் மட்டுமா இருக்குது, ராகுல் பேரும் இருக்குது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பாஜக சைட்ல இந்த தமிழ் ஜனம் போன்ற யூடியூப் சேனல்கள் தொடர்ச்சியா கட்டமைக்கிறாங்க. ஆனா அதற்கு இன்னும் யாருமே வாய் திறக்கல. ராகுல் காந்தியை கொல்லுவன்னு ஒருத்த மிரட்டுறான், சுடுவன் மிரட்டுறான், காங்கிரஸ் எம்பிகளை கொள்வன்னு மிரட்டுறான். அதுக்கு இங்க இருக்கிற வாய் திறக்கல. MP ஜோதிமணி அவங்கள வந்து தரைகுறவா இங்க இருக்கிற மாவட்ட செயலர், தருமபுரி சேர்ந்த மாவட்ட செயலர், பாஜக மாவட்ட செயலர்கள் வந்து அவங்க ரொம்ப தரைகுறவா எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா வந்து நாடாளுமன்றத்துல அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, அவங்க புடவை இது அதுன்னு எல்லாத்தையும் பேசுறாங்க. அதுக்கு ஒரு கண்டனம் கிடையாது காங்கிரஸ் கிட்ட. இந்த பிரச்சனைகள் வந்து இப்படிதான் இருக்கிறாங்க. காங்கிரஸோட ஸ்டேட்டு தான். ஆனா அதுல அத்திப்பூத்த விதமா மாநாட்டில் போய் யூத் காங்கிரஸ் வந்து பண்றாங்க. அதை காங்கிரஸ் டிஸ்கிரைப் பண்றதா நான் ஏத்துக்கிறேன். அது காங்கிரஸ் சொல்றதுனால மட்டும் கிடையாது. அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா இது ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களோட ஒரு கோவம், அதுதான் அங்க வெளிப்பட்டு இருக்குது அப்படின்றத. அதை நான் அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் நான் அப்படிதான் அதை பார்க்கணும்ன்றது நான். ஞானேஷ்குமார் வீட்டுக்கு முன்னாடி இப்படி போய் சில இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க முற்றுகையிட்டாங்க. ஆமா, அப்போ அப்படிப்பட்ட ஒரு சம்பவமா தான் இருக்குது. தொடர்ச்சியா இந்தியாவோட பேர் வந்து உலக அளவுல வந்து கேலி கூத்துக்குள்ளார விஷயமா இருக்கிறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து சரண்டர் ஆயிடக்கூடாது யூஎஸ்க்கு. அப்படி நாங்க சரண்டர் கிடையாதுன்றத
தெரியப்படுத்தணும், பிரகடனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையா தான் அந்த போராட்டத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் என்ன எழுப்பினாரோ கழுத்தை நெரித்து கையெழுத்து போட வச்சாங்க அப்படின்னு அவர் சொன்னதை இங்க மாநாட்டுல வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆமா, அதுதான் பாராளுமன்றத்துல போராடின எம்பிங்களா 25 பேர் சஸ்பெண்ட். வேற எங்கேயும் போராட முடியாது. நீ எங்க போராட விட்ட, எங்க பேச விட்ட, நீ வந்து ஏன் இங்க வந்து பேசுற? ரிப்போர்ட்டர் பண்ற டூலிங் இருக்குது. இவங்க வந்து காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ என்ன போராட்டம் அது, ஏன் நாட்டை அவமானப்படுத்துறீங்கன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க, இதுதாங்க, இதுக்காக இது தெரியப்படுத்தாங்க போராட்டம் பண்றேன்னு. ஏன் இங்க பண்றீங்க? ஜந்தர் மந்தர் இருக்குல்ல, ஜந்தர் மந்தர்ன்றது இங்க வள்ளூர் கோட்டம் எப்படி இருக்குதோ இல்ல ராஜேந்திர ஸ்டேடியம் எப்படி இருக்குதோ அப்படி. ஏன்னா அங்க வந்து அங்க மக்களை உள்ள போட மாட்டாங்க, அவங்க தனியா பண்ணிட்டு இருக்கணும். அது மக்கள்கிட்ட இருந்து ஐசோலேட் பண்றாங்க அந்த போராட்டத்தை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடம் தான் வந்து அங்க ஜந்தர் மந்தர். எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் வரிசையா வந்து போராட்டம் இருப்பாங்க. மணிப்பூர், காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாட்டை சேர்ந்த அப்போ ஒரு இங்க விவசாயிகள் போய் போராட்டம் பண்ணுவாங்க, அவங்கலாம் அங்கே இருப்பாங்க. அது மக்களுக்கு தெரியவே தெரியாது. அது நீங்க உள்ள போனாலே 2 கிலோமீட்டர் போகணும். அப்படிப்பட்ட இடம் இருக்குது. அங்க போய் போராட்டம் பண்ண வந்தானே, இது ரிப்போர்ட்டர் கேட்க வேண்டிய கேள்வியா? எதுக்கு போராட்டம் போனா என்ன ஏதுன்னு கேட்கலாம். நீ அங்க போராடக்கூடாது, நீங்க தான் போகணும்னு சொல்றீங்க ரிப்போர்ட்டர். அதான் இது எப்படி வந்து கோடி மீடியாவா பயாஸ்டா இருக்கிறாங்கன்றத, அதாவது இதுல மோடி எக்ஸ்போஸ் பண்றத மறைச்சிட்டு ராகுல் காந்தியை அந்த யூத் காங்கிரஸ் வந்து ஒரு பொறிக்கிங்களும் ஃப்ரேம் பண்ணணும். ஒரு நாகரிகமற்றவர்கள் இந்தியாவுக்கு கலங்க வைக்கிறதுக்கு இன்டென்ஷனுக்காக அங்க போயிருக்கிறாங்கன்றத ஃப்ரேம் பண்றதுக்காக ஊடகம் பாஜக முன்னாடி முந்திக்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்குது. ஆனா இவங்களோட நாகரிகம் இருக்குது இல்ல, ஒவ்வொரு ஏதாவது கலவரம், ஏதாவது பண்டிகைகள், இந்து மத பண்டிகைகள்லாம் ஊர்வலம் போறது, கலவரம் பண்றது, முஸ்லீம் வீட்டுல ஃபேண்ட் அவுத்து காட்டு, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு கலவரம் பண்றது, இதெல்லாம் நாகரிகமான செயல். இந்தியா வந்து தலை குனிஞ்சிடக்கூடாதுன்னு போராடுறது நாகரிகமற்ற பொறுக்கித்தனம். வேற என்னென்ன நடந்திருக்குது? இல்ல, ஏற்கனவே வந்து இந்த ஏஐ மாநாட்டுல இந்தியா மானத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்கியாச்சு. இது வந்து மானத்தை வாங்குறது இல்லை, இது மானத்தை காப்பாத்து. இது இந்தியா கிடையாது. நீ 3 நாளா பார்த்தல, அது இது கிடையாது. இந்தியா வந்து இதுதான். இந்தியா வந்து மோடிக்கு பணிஞ்சது கிடையாது, மோடி எதுக்குறது தான் இந்தியான்னு காட்டுறது தான் இது. இந்த 4 நாளா என்ன நடந்ததுன்னா ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்த்த ஒரு பழைய ஸ்கிராப் ஒண்ணு, ஐயோ அது தூக்கிட்டு ஒருத்தன் ஓடி வர்றாங்க. கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஜெர்னலிஸ்ட் அந்த மாடலை பத்தி கேட்கிறாரு. நீங்க சொன்னீங்களா, அதை பத்தி கேட்கிறாரு. என்னங்க இது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ட்ரோனு. இது எப்படிங்க ட்ரோனுன்னா, இதுல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பண்ணாங்க, நாங்க என்கரேஜ் பண்றதுக்காக வச்சிருக்கிறோம் பதில் சொல்றாங்க. ஏங்க இதை 4ஆம் கிளாஸே பண்ணுவாங்களே, இதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வரணும்னு இவர் கேட்டுருக்காரு. அது இல்லைங்க, நாங்க என்கரேஜ் பண்றதுக்கு எங்களால் இவ்வளவுதான் பண்ண முடியும்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து தெரிஞ்சிருக்குது. ஒரு பையன் கிட்ட வந்து அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கிட்ட ஒருத்தர் வந்து உங்களுக்கு அவர் என்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது, இல்லை எது சிறந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஓரளவுக்கு காலேஜுக்கு போனால் எல்லாருமே தெரியும். இன்ஜினியரிங் படித்தவங்க தான் தெரிஞ்சிடணும் கிடையாது. எல்லா துறையில் படிக்கிறவங்களும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன தெரியும். அவர் ஒன்று, எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட். What's your favorite programming language? Favorite programming language? Sanskrit? Yeah. Sanskrit is such a great language because I feel like எங்கள் இந்தியாவில் வந்து அதான் ஃபேமஸான லாங்குவேஜ் அப்படின்னு போகிறாரு. அவர் உண்மையிலே வந்து அவர் ஃபுட்டேஜ் வரும், உண்மையிலே ஒரு அப்செட் ஆகிட்டு என்னடா இது இப்படி சொல்கிறாப்புல. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸ் பெருசு. அந்த கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டிக்கு அங்கே கொடுத்த வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கொடுத்த இடம் வந்து பெருசு. அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து இப்படி பேசுகிறானேன்னு ஒரு ஆயிடுச்சு. அந்த நாயரோ போகிறது இது எப்படி இருக்குதுன்னா ஒரு காமெடி இருக்குல்ல, இசை எங்கே இருக்கு, வடிவேல்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டுட்டு இருப்பான்ல, இசை எங்கே இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு, இசை எங்கே இருக்குன்னா அது எல்லா இடத்துலையும் இருக்கு, கன்னத்தில் ஒன்று அதுலேயே அந்த மாதிரி டீல் நல்லா அங்கேயும் ஒண்ணு இருக்குது. அந்த மாதிரி இது ஏன் இப்படி ஆகுதுன்னா இன்னும் நிறைய விவரம் இருக்கு. ஆனா இங்கே சொல்றேன், ஏன் இப்படி ஒரு பதில் இந்த பையன் கிட்ட இருந்து வருதுன்னா, அந்த பையன் வந்து எப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியில படிக்கிறான், அந்த யூனிவர்சிட்டி யாரால வந்து வளர்க்கப்படுது. அதாவது மாட்டு மூத்திரம் குடிச்சா நோய் போயிடும், தட்டுனா சவுண்டு கேட்டா கேன்சர் போயிடும் கதை பரப்புறாங்கல்ல. எங்க அது வந்து சும்மா இவனுக்கு பரப்புனது பிஜேபி காரங்க. இந்த யூனிவர்சிட்டி அது ஒரு தீசஸாவே பண்ணிருக்கான். தட்டை வச்சு நீங்க தட்டினா அந்த வைப்ரேஷன் வந்து அதுல கொரோனா செத்துருன்னு தீசஸ் பண்ணிருக்காங்க. வாட்ஸ்அப் பദ്ധதி எல்லாம் இப்ப பல்கலைக்கழக ஆய்வுக்கு உட்படுத்தின ஒரு யூனிவர்சிட்டி. இதெல்லாம் பாஜகவோடது. மௌவ மைத்ரா கூட இப்போ கேட்குறாங்க ஒரு கேள்வி, இந்தியாவில் இருக்கிற பெரிய ஒரு பாப்புலேஷன் வந்து உலக நாடுகளில் போய் சிட்டிசனாக வந்து குடியேறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாங்க. இதை பற்றி யார்கிட்ட தலைவர்கள் கேட்டால் அது ஒன்று இல்லை, அவங்க ஸ்கில் இருக்குது, டிமாண்ட் இருக்குன்னு சொல்லலாம், இல்லை கவலைக்குரிய விஷயம் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஆமாம் ஏற்கனவே இந்தியாவில் வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்குது, அதனால அங்கே போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பதில் சொல்கிறவங்களோட வார்ப்புகள் வந்து இப்படி தான். ஏன் நம்ம மோடிஜியே வந்து அறிவியல் மாநாட்டில் போய் என்ன பேசினாரு, அந்த காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்துச்சு பாருங்க, விநாயகர் அதுக்கு ஒரு உதாரணம். அந்த காலத்திலே புஷ்பக விமானம் இருந்துச்சு,
அப்படின்னு இதெல்லாம் அவரே வந்து கூச்சமே இல்லாம பேசக்கூடியவர் தானே. உலக நாடுகளு யூனியன் மினிஸ்டர் இன்னொருத்தர் இருந்தார், அவர் குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் அப்படின்ற அந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடே தப்பு அப்படின்லாம் பேசக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானிகள் நிறைந்த கட்சி தான் பாஜக. அந்த ரோபோ நாய் அது இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க மாநாட்டில். அது வந்து டெட் ஆயிடுச்சு, கீழே படுத்துருச்சு, வேலை செய்யல, அதுக்கு போட்டுட்டு இருக்காங்க. சைனாலேருந்து என் ப்ராடக்ட் நீ நாசம் பண்ணது போதுன்னு அங்கேருந்தே அவனா ரிமோட்டில் வந்து ஆஃப் பண்ணிட்டானான்ற அளவுக்கு அது ஒரு கேலி பொருளாக போகுது. அந்த யூனிவர்சிட்டிக்கு அரசு வந்து ஃபண்டு தருது, அதுக்கு ஃபண்டை தாண்டி ப்ரொமோஷன் தருது. ப்ரொமோஷன் இருந்ததுன்னா இது இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி அரசாங்கமே இது இவ்வளோ முக்கியத்துவம் வருதுன்ற ப்ரொமோஷன் இருந்ததுன்னா அவன் உலக நாடுகளில் வந்து ஃபண்டு வாங்குவான். அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி அவன் தெளிவாக அந்த நேஹான்ற ப்ரொஃபஸர் வந்து தெளிவாக சொல்லுது, இந்த ரோபோ வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்ற ஒரு டீம் எங்கள் காலேஜில் யூனிவர்சிட்டியில் இருக்கிற டீம் தான் வந்து இந்த ரோபோ ரெடி பண்ணிச்சு பட்டமாக சொல்லுது. 2வது நாளும் பேசுறாங்க, 3வது நாளும் பேசுறாங்க. அவங்கள கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கவர்மெண்ட்டே நினைக்குதான், ஆனால் அவங்கள கட் பண்ண முடியல. இது அவமானம் வந்து இதை ட்ரோல். இது வெளிநாடு யூனிவர்சிட்டியே போய் தொடங்கி வச்சது பியூஷ் கோயல் இல்லாம. ஆமா, அப்படி ஒரு அந்த ப்ரொஃபஸரை பார்த்தாலே நம்ம மதுவாந்தி ஞாபகம் தான் வருது. நல்ல மூளை வலிமை வந்து அந்த ப்ரொஃபஸருக்கும் ரோபோட்டிக்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லை, விட்டுருங்க. அந்த ப்ரொஃபஸருக்கும் கம்ப்யூட்டருக்குமே சம்பந்தம் இல்லை, அது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் அந்த யூனிவர்சிட்டி பேர் நாறுது. இன்னைக்கு உலக நாட்டுல இல்ல, அந்த யூனிவர்சிட்டிக்கு கேப் பிடிச்சி போவாங்கல்ல, கேப் பிடிச்சிட்டு அந்த லொக்கேஷன் எங்கன்னு கேட்டா இந்த யூனிவர்சிட்டி கல்கட்டா யூனிவர்சிட்டின்னா கேப்காரங்க சிரிக்கிறாங்க. தினக்கும் வேற காலேஜ் பசங்கள்லாம் 10-15 மீம்ஸ் வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தினக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலேஜில் இருக்கிறவங்களை போய் கேட்டா அது எப்படி அந்த காலேஜே அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்குது. உங்க காலேஜை பத்தி இப்படிலாம் வருது, ஏன்னா அப்படிலாம் வருது, அதெல்லாம் உண்மைதான். எங்க காலேஜில் நிறைய அம்சம் இருக்குது, என்ன மசால் சூப்பரா போடுவாங்க, இது சூப்பரா போடுவாங்கன்ற மாதிரி அதோட லட்சணம் வந்து இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்கள்ல இங்க இருக்கிற இந்திய மக்களுக்கே இதை தான் வந்து தூக்கிட்டு வந்து நிப்பாட்டின. இந்தியாவோட இன்வென்ஷனா இன்வென்ஷனா வந்து இதான் நிப்பாட்டினேன், அதை உருவாக்குனோட கல்லூரியோட யோகியதையே இதுதான்றதை இந்திய மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஏற்கனவே வந்து இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் என்னன்றத அங்க வந்து அவமானப்படுத்தினது, அம்மனமா நிக்க வச்சது இந்த பாஜக அரசாங்கம் தான். அது இதுல மட்டும் கிடையாது, அங்க போயிட்டு உள்ள நடந்து வரவங்களுக்கு, அதாவது அந்த இடத்துல இருந்து உள்ள போறது 3-4 கிலோமீட்டர் இருக்கும். இங்க கூட செஸ் ஒலிம்பியாட் நடத்தினாங்க, அங்க வெளில இருந்து உள்ள போறது, உள்ள இருந்து வெளில வர்றதுக்கு எல்லாம் தனி வாகனங்கள் வச்சிருந்தாங்க. இங்க வந்து பிஎம் வர்றதுனால வாகனங்கள் உள்ள சரி, அதுக்கு போயிட்டு வரது டிரான்ஸ்போர்ட் எதுவும் அதுவும் இல்லை. ஃபாரின்ல இருந்து வந்தவங்களாம் 3-4 கிலோமீட்டர் நடக்கிறான், அதை எடுத்துட்டு அவனே விளாக் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு போறான். இதுதான் வந்து இந்தியாவில் நடக்கிற வந்து மாநாடு அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு போறான். மோடி வராருன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற அந்த ஸ்டால் போட்டிருப்பாங்களா அவங்கெல்லாம் வந்து வெளில போங்கன்னு சொல்லி வெக்கேட் பண்ணிருக்காங்க. அவர் வந்துட்டு போறதுக்குள்ள ஸ்டால்ல இருக்கிற நிறைய கணிசமான அளவான பொருட்கள் திருடப்பட்டுச்சு. இப்படி இது எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகுது. சைனா ரோபோட்டுன்றத சைனாவே போட்டு எக்ஸ்போஸ் பண்றான். இப்படி உலக நாடு மத்தியில வந்து எவ்வளவு மானத்தை வாங்க முடியுமோ வாங்கினது வந்து இது ஏன் செய்யணும்? நீ என்ன கண்டுபிடிச்ச ஏஐல? ஒரு வளர்ச்சியும் இல்ல, ஒண்ணுமே நீ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேக் நியூஸ் சீனாவில் இருக்கிறது. ஆனா பாருங்களேன், அசிங்கம் 2014 இப்படிதான் சீனாவில் இருக்கிற மாகாணங்கள், சீனாவில் இருக்கிற பிரிட்ஜு, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் வழியா பாருங்க குஜராத், இதுதான் அவங்க பண்ணது. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணது தான் உண்டு. அதான் இப்படி எந்த இன்வென்ஷனும் பண்ணாம எதுக்கு நீ இந்த மாநாடு நடத்தாருன்னா, மோடி தன்னை வந்து உலக அளவுல இதை பண்ணக்கூடிய ஒரு ஆளு தான், என்கிட்டயும் பிள்ளை இருக்கிறான் காட்டுறதுக்காக. உங்க ஊர்ல நீங்க எப்படியா, எங்க ஊர்ல அப்படிதான் அப்படின்றதுக்காக இந்தியா இழுத்து தெருல விட்டாப்புல. அப்படி இங்க இந்தியா வந்து இந்த மாநாட்டால் தான் அவமானப்பட்டிருக்கே தவிர இந்தியா இப்படி கிடையாது, இந்தியா இன்னொரு பக்கம் இருக்குதுன்றத காமிச்சது நீங்க நடந்த போராட்டமா தான் நான் பாக்குறேன். ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாருன்னா, கொரோனா டைம்ல சானிடைசர் குடிச்சா வந்து சரியாயிரும், லைசால் குடிச்சா சரியாயிரும், அந்த மாதிரி பேசி அவன் எடுத்து குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவெல்லாம். இப்போ 2 பேரையும் வந்து ஒரே நேரத்தில் நிறுத்தணும்னு வைங்களேன், இவர் பாட அவர் ஆட அப்படின்னு காம்படிஷன் வந்து பயங்கரமா இருக்கும். இது இவங்க அதாவது கல்கோட்டியா யூனிவர்சிட்டி வந்து அவமானப்படுத்திருச்சு. இந்த ஃப்ளைட் எடுத்துன்னு ஓட்டினாரு நீங்க சொன்னவர், அவர் பத்திட்டாரு. ஏற்பாடு சரியில்லை, திருட்டு போச்சு, இந்த மாதிரி பல அவமானங்கள் அந்த மாநாட்டில் ஏற்கனவே நடந்துருச்சு. அதுல உச்சபட்சமா பண்ண அவமானம் யாருன்னா பிரதமர் பண்ணது தான். ஓப்பன் ஏஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன், அவரு அதான் இவங்க எல்லாருமே வந்து ஸ்டேஜில் ஏறி போட்டோஸ்க்காக நின்னாங்கல்ல, இவர் சுந்தர் பிச்சை, இன்னும் பலர், எல்லா சிஇஓஸும் நின்னாங்க. பிரதமர் மோடி நடுவில் நின்னார். அவர் வழக்கம் போல வந்து இது பிரச்சாரம் மேடைன்னு நினச்சிக்கிட்டு பட்டுன்னு கை தூக்கிட்டாரு பிடிச்சிட்டு. அவர் வந்து அந்த சிஓ வந்து கையை ஒரு மாதிரி பண்றாப்புல ஓப்பன் ஏஐயோட ஆட்டு. அவரு மறுபடியும் பிடிச்சி வச்சிட்டாப்புல. அவரு போய் அதை வெளியில அங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் அது ஒரு வீடியோவே போறாரு. திடீர்னு அவர் வந்து கையை பிடிச்சிட்டாரு, இப்படி தூக்கிட்டாரு. எதுக்கு இப்படி ஒரு சம்மிட்ல இப்படி ஒரு இதுல வந்து இப்படி ஒரு நடக்குது, எனக்கு ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. 2வது அவர் சிரிச்சுன்னு சொல்றாரு. அதை on stage, I didn't know what was happening. I was confused, like, but he grabbed my hand and picked it up, and I just wasn't sure what we were supposed to be doing. I thought it was the open claw. It was
So join these. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதாவது என்ன பைத்தியகாரத்தனமா பண்றாங்க அப்படின்னு சொல்ல, மற்றபடி அந்த விதத்தை தான் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போனார். அந்த வகையில மோடியும் முடிஞ்ச அளவுக்கு மானத்தை வந்து ஏற்கனவே வாங்கிட்டாரு. அதுல இருந்து மீட்டுறதுக்கான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இது நடந்திருக்கிறதா நான் பாக்குறேன். இன்னைக்கு இந்த ஏஐ மாநாட்டுல வந்து காங்கிரஸ் இப்படி பண்ணது வந்து எவ்வளவு இது இந்தியாவுக்கு பெரிய தலைகுனிவுன்னு சொல்லி மோடி மேல வச்ச, மோடிக்கு எதிராக பண்ண போராட்டத்தை இந்தியாவுக்கு எதிராக பண்ண போராட்டம், மோடியை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக பண்ண போராட்டம், இந்தியாவை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான போராட்டமா பிரச்சாரம் பண்ற இவங்க தான் வந்து 2010 காமன்வெல்த் போட்டி இங்கே இந்தியாவில் நடக்கும்போது, யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது, அப்போ வந்து அந்த காமன்வெல்த் நடக்கிற இடத்துக்கிட்ட வந்து இவங்க 10 பேர் தான், பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து பாஜக சார்ந்தவர்கள் வந்து இந்த போராட்டத்தை பண்ணாங்க. நிதின் கட்கரி அதுல முன்னிலையில் இருந்து முழக்கம் போட்டு இருந்தாரு. அந்த அடிப்படையில் இவங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு எந்த யோகிதையும் கிடையாது. பாஜக எப்பவுமே இந்த அணுகுமுறை தான் கையாள வரும். அவங்களுக்கு பட்டா அது ரத்தம், நம்மளுக்கு வந்து அது தக்காளி சட்னின்னு. மும்பை பாம் பிளாஸ்ட் அப்போ கூட மோடி வந்து அங்க நின்று வந்து அதை பிரச்சாரம் பண்ணாது. நேஷனல் செக்யூரிட்டி அதில் தலையிடக்கூடாது, இந்தியா கூட நிற்கணும், அரசாங்கம் கூட நிற்கணும்லாம் அப்போ மோடி பண்ணல. அது கவர்மெண்டோட ஃபெயிலியர், மினிஸ்டரோட ஃபெயிலியர் அங்கே வந்து போராடினா. இதே பகல்காங்கில் நடக்கும்போது அப்படி யாரும் பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாதுன்னு பண்ணாங்க. காங்கிரஸும் அப்படிதான் இருந்தது. அதில் ஒன்றும் பெருசாக எடுத்து பேசல, இவங்களும் அவங்க பர்ஃபார்மும் பண்ணல. இவங்க எதிர்பார்த்த ஒரு நடைமுறை தான் காங்கிரஸ் அதை செஞ்சது. இப்போதான் இன்னைக்கு தான் வந்து அதிர்ச்சியா, ஆஹா இது காங்கிரஸா அப்படின்ற அளவுக்கு ஒரு போராட்டத்தை வந்து நீங்க நடத்தியிருக்கு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த ஏஐ மாநாட்டு பரிதாபங்கள் குறித்து விரிவா பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.